ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜயை எப்படியாவது குற்றவாளி ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி ஏற்பாடு பண்ண அந்த வக்கீல் கோர்ட்டில் ரொம்பவுமே போராடி வாதாடிக்கிட்டு இருக்கிறாரு. அதில் பார்த்தோம்னா முதல்ல நிவின் வந்தார், அப்படி இப்படின்னு சொல்லி பேசி அமுச்சு விட்டாங்க. அடுத்து குமரன் வந்து பேசுகிறாரு, எங்கே நம்பிராஜனை கூட்டு வரலங்கும் போது அந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தார். அது இன்றைக்கி எபிசோடில் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்னா நான் கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கும்போது அந்த ரவுடிங்கெலாம் வந்து பிடிச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் என்னை அடித்து தள்ளி விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த, உண்மையான விஷயத்தை தான் குமரன் சொல்கிறாரு. இருந்தாலும் அதையும் பொய்ன்னு சொல்லி அந்த வக்கீல் சொல்லிடுறாரு. இப்படியா நேரத்தை வீணாக்க வேணாம், விஜய் வந்து குற்றவாளின்னு முடிவு பண்ணுங்கன்னு சொன்னதுமே இப்போ ஜட்ஜி வந்து தீர்ப்பு எழுத ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் காவேரி வந்து வராங்க. காவேரி வந்ததுக்கப்புறமா இப்போ என்ன சாட்சியை கூட்டு வந்து நேரத்தை வீணாக்க போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. நான் கூட்டு வர சாட்சியை வச்சுட்டு அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கன்னு தான் வெண்ணிலாவை கூப்பிட்றாங்க. வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் அவங்கள பேச வைக்கிறாங்க. அவங்க முதல்ல மயக்கம் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் உட்கார சொல்லிட்டு அவங்க ரொம்ப நேரம் பேசுகிறாங்க. அவங்க சொல்கிற வந்த விஷயம் என்னன்னா, என்னை வந்து அந்த மாதிரி மாடியிலேருந்து தள்ளி விட்டது பசுபதி தான், விஜய்க்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பசுபதி மாதிரி ஆளுங்கள்லாம் வெளியில் இருக்கவே கூடாது, உடனடியாக பிடிச்சி ஜெயிலில் போடுங்க, பெரிய தண்டனை கொடுங்க அப்படின்னு வெண்ணிலா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் காவேரியும் அந்த விஷயத்து சம்மந்தமாக பேசுகிறாங்க. என்னை பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கூட இருந்த நண்பர் எங்கள் அப்பா தான், எங்கள் அப்பாவை பழி வாங்கின இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே என்னெல்லாம் நடந்துச்சோ காவேரி குடும்பத்துக்கு பசுபதியால் அந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக காவேரி சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையும் கேட்ட ஜட்ஜி வந்து ரொம்ப அழகாக தீர்ப்பு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு விஜய்க்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்லி விடுதலை பண்ணிடுறாங்க. விஜயும் வந்து ரொம்ப சந்தோஷமாயிடுறாரு. அந்த வக்கீல் அப்படியே ரொம்ப மூஞ்சிலாம் வாடி போகுது. ஏன்னா பொய் வக்கீல் தானே, அதனால் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லபடியாக வந்து இவங்களை விடுதலை பண்ணிடுறாங்கன்னு சொன்னதுமே எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம் தான். இப்போ உடனேவே விஜயோட வீட்டை காட்டுறாங்க. விஜய் தலையில் அவங்க தாத்தா பாட்டியெல்லாம் தண்ணி ஊற்றி குளிப்பாட்டி ஆரத்தி எடுத்து அவங்கள வீட்டுக்குள்ளார கூப்பிட்றாங்க. இப்போ விஜய் வீட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா காவேரி வந்திருக்காங்க, வெண்ணிலா வந்திருக்காங்க, நிவின் குமரனும் வந்திருக்காங்க. இப்போ எல்லாரையும் வீட்டுக்குள்ளார தாத்தா கூப்பிட்டு போகிறாரு. எல்லாரும் கூப்பிட்டு போகும்போது பார்த்தோம்னா வக்கீல் ஃபோன் பண்ணி இப்போ பசுபதியை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க அப்படிங்கிறது நல்ல செய்தியும் சொல்கிறாங்க. அதுவுமே அவங்களுக்கு பெரிய சந்தோஷமாயிடுது. அது கூடவே பார்த்தோம் அப்படின்னா நம்பிராஜினி நல்லபடியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து விஜய் வந்து வெண்ணிலா கிட்ட சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்போ எல்லாரும் போய் வீட்டுக்குள்ளார உட்காந்துருக்காங்க. காவேரி தூரமாக இருக்காங்க. வெண்ணிலா தான் பக்கத்தில் கூப்பிட்றாங்க. அப்புறம் தான் காவேரி பக்கத்தில் வராங்க. இப்போ விஜய் வந்து எல்லாத்துக்கும் வந்து காஃபி டீ எடுத்து வர சொல்கிறாங்க. வீட்டில் அந்த அக்கா இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட சமைக்கிற அக்கா கிட்ட அவங்க வந்து சரின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு விஜய் சொல்கிறாரு, ஏன் இப்போ எல்லாரும் சோகமாக இருக்கிறீங்க, உங்களுக்குலாம் என்ன ஆச்சு, அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சில்லை அப்படின்னு கேட்கும்போது இப்போ பாட்டி ரொம்ப எமோஷனலாக கொஞ்சம் நேரம் பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி சமாதானப்படுது. அதாவது காவேரியால் தான் உனக்கு இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் இன்டெரக்டாக அதாவது பாட்டி சொல்கிறாங்க. காவேரி ரொம்ப ஃபீலிங்கோட தான் நின்றுட்டு இருக்காங்க. இப்போ விஜய் வந்து காவேரியை பார்க்குறாங்க, காவேரி விஜய் பார்க்குறாங்க. இதுக்கடையில் வெண்ணிலாவையும் காட்டுறாங்க. இப்போ விஜய் காவேரியை காட்டிகிட்டு இருக்கும்போதே அப்படி இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. ரொம்ப எமோஷனலாக தான் இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பராக ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.